வணக்கம். கிரிக்கெட் சீசன், அதாவது ஐபிஎல் சீசன் வந்துவிட்டது. சென்னை நகரம் பூராவும் சிஎஸ்கே 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 என்றுதான் ஒரே பேச்சு. இந்த சமயத்தில் சென்னை நகரத்தில் முதல்ல யார் கிரிக்கெட் விளையாடினாங்க, எந்த இந்தியர்கள்லாம் முதல்ல கிரிக்கெட் விளையாடினாங்க, அவங்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டாமா? அவங்களுடைய வரலாறு என்ன? அதை தான் இன்னையோட எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க. கிரிக்கெட் என்கிற விளையாட்டு ஆங்கிலேயர்கள் தான் முதல்ல சென்னையில் அறிமுகப்படுத்தினாங்க. 1792 வருடத்திலிருந்து சென்னையில் கிரிக்கெட் விளையாடின ஆவணங்கள்லாம் நமக்கு தெரிய வருகிறது. 1840களில் ஆங்கிலேயர்கள் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பை உருவாக்கினாங்க. ஆனால் அது ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே தான் இருந்தது. அவர்களுடைய சேப்பாக் விளையாட்டு மைதானத்தில் இந்தியர்களால் கால் கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் இந்தியர்கள் எல்லாரும் அங்கே நடந்த கிரிக்கெட் பந்தயங்கள் எல்லாத்தையும் வெளியிலேருந்து நின்று பார்த்து கொண்டே இருந்தாங்க. மெல்ல மெல்ல நம்மளும் இந்த மாதிரி விளையாடினா என்ன என்ற கேள்வி எழும்பி அந்தந்த இடத்துலலாம் அவங்க இந்தியர்களெல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு பந்தயத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கிறது இந்தியர்களோட மனசில் அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரவே இல்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்தே தானே ஆகணும். முதல்ல அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. புச்சிபாபு நாயுடு என்கிற ஒரு மனிதரின் மனதில் தான் வந்தது. அவர் யார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். புச்சிபாபு நாயுடு என்பவர் மயிலாப்பூரில் ஒரு பெரிய தனவந்தருடைய பேரனாக பிறந்தார். இவருடைய அம்மாவுடைய தகப்பனார் மொத்தா வெரப்பு டேரா வெங்கடசுவாமி நாயுடு என்பவர் பாரி அண்ட் கம்பெனிக்கு துபாஷாக இருந்தார், அதாவது மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகள்தான். அந்த மகளின் முதல் மகன்தான் புச்சிபாபு நாயுடு. இவருடைய நிஜ பெயர் வெங்கட மஹிபதி நாயுடு என்பதுதான். அவருடைய தாத்தாவிற்கு மகன் இல்லாததனால் அவர் இந்த புச்சிபாபு நாயுடு என்கிற வெங்கட மஹிபதி நாயுடுவை தத்து எடுத்துக்கொண்டார். அவரை மிகவும் செல்லமாக வளர்த்தார். புச்சிபாபு நாயுடு என்பவர் விளையாட்டு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய நிபுணராக வளர்ந்தார். அவருக்கு தான் முதலில் இந்தியர்கள் ஏன் ஒரு பெரிய அளவில் கிரிக்கெட் விளையாடக்கூடாது என்ற கேள்வி அவருடைய மனதில் தான் எழும்பியது. அதற்காக அவர் 1888 வருடம் ஃப்ரேசர்ஸ் பிரிட்ஜ் ரோடு என்று வட சென்னையில் இருக்கும் ஒரு இடத்தில் மெட்ராஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப் என்பதை உருவாக்கினார். அந்த இடத்தில் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து இங்கிலாந்திலிருந்து கிரிக்கெட் விளையாடுவதற்காக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இந்தியர்களுக்கு பயிற்சி அளித்தார். மெல்ல மெல்ல இந்தியர்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தார்கள். அதில் 1892 வருடம் முதல் முறையாக சென்னையில் இந்தியர்களே உருவாக்கின ஒரு டீம் தயாரானது. அதற்கு நேட்டிவ் 11 என்று பெயர். அந்த டீமில் இருந்த அங்கத்தினர்களோட பெயரெல்லாம் இப்பொழுது பார்த்தோமானால் முக்காவாசி பெயர்களும் யாரு என்று கூட நமக்கு தெரிய வராது. ஆனால் இவர்கள் எல்லோருமே புச்சிபாபு நாயுடுவின் பணம் செலவழித்து அவர்களை எல்லோரையும் அவர் ஒரு கிரிக்கெட் வீரராக மாற்றிவிட்டார். அவர்களுடைய பெயரெல்லாம் என்ன என்று பார்த்தோமானால் அச்சுத மேனன், அமிர்தம், அப்பாதுரை, பாலகிருஷ்ணன், ஹெச் லிங்கன், பி லிங்கன், ராஜகோபாலாச்சாரி, ராஜகோபால் நாயுடு, சபாபதி, ஸ்ரீனிவாசுலு, சுப்பராயலு. இந்த 11 பெயர்கள் தான் முதலில் ஒரு டீமில் அங்கத்தினராக இருந்து அந்த டீமுக்கு நேட்டிவ் 11 என்று பெயர் கொடுக்கப்பட்டது. 1892 வருடம் இங்கிலாந்தில் இருந்து லார்ட் ஹாக் என்பவர் அவருடைய கிரிக்கெட் டீமை அழைத்து கொண்டு இந்தியாவிற்கு வந்தார். டிசம்பர் மாதத்தில் முதலில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அங்கத்தினர்களுடன் அவர் ஒரு பந்தயத்தில் அவர்களுடைய டீம் விளையாடியது. அதற்கு பிறகு நேட்டிவ் 11 என்கிற இந்த மெட்ராஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப் டீமுடன் அவர்கள் விளையாடினார். இந்த ஸ்கோர் இப்பொழுதும் இன்டர்நெட்டில் இருக்கிறது. அந்த காலத்தில் கிரிக்கெட் என்கிற ஒரு பத்திரிகையில் பிரசுரமானது. இப்பொழுதும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். இந்த நேட்டிவ் 11 டீமின் அங்கத்தினர்களை பற்றி நமக்கு பெரிசாக ஒன்றும் தெரிய வரதில்லை. அச்சுத மேனன் அவர்கள் யங் மென்ஸ் கிரிக்கெட் கிளப் என்கிற ஒரு குழுவில் இருந்து வந்தார் என்று தெரிய வருகிறது. அதே போல ஹெச் லிங்கன், பி லிங்கன் 2 பெயர்களும் சகோதரர்கள். அவர்கள் டவ்டன் கிரிக்கெட் கிளப்பில் இருந்து வந்தார்கள். ராஜகோபாலாச்சாரி என்பவர் லெஃப்ட் ஆர்ம் போலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுப்பராயலு என்பவர் பிரமாதமாக போலும் செய்வார், பேட்டிங்கும் செய்வார், ஃபீல்டிங்கும் செய்வார். இவர் ஒரு ஆல்ரவுண்டர் என்று தெரிய வருகிறது. பாலகிருஷ்ணன் என்கிற பெயர் மட்டும்
அவரை பற்றி நமக்கு விரிவாகவே எல்லாம் தெரிய வருகிறது. அந்த காலத்தில் அவர் சென்னையுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் படித்து அதே இடத்தில் ஒரு டீச்சராக இருந்தார். 1870 பிறந்து இவர் 1892 ஆண்டு மெட்ராஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பின் ஒரு அங்கத்தினராக இருந்து இந்த நேட்டிவ் 11 டீமில் அவரும் ஒரு அங்கத்தினராக இருந்திருக்கிறார். அதே வருடம் தடகள விளையாட்டிலும் இவர் சென்னையில் ஒரு பெரிய ட்ரோஃபியை ஜெயித்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. நாளடைவில் இவரே அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டின் முதல் இந்தியன் சூப்பரிண்டென்டாகவும் வந்தார். இவருக்கு அரசாங்கம் 1920களில் ராவ் சாஹிப், ராவ் பகதூர் போன்ற பட்டங்கள் எல்லாம் கொடுத்தது. 1935 ஆண்டில் ஒரு ஆவணத்தில் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் 103 ட்ரோஃபிகள் இவர் அதுவரையில் ஜெயித்திருந்தார் என்று. இவர் ஒரு பெரிய விளையாட்டு வீரராக இருந்திருப்பார் போல் இருக்கிறது. இந்த 11 பேர் டீமில் புச்சிபாபு நாயுடுவின் பெயர் இல்லவே இல்லை. ஆனால் அவருடைய சப்போர்ட், அவருடைய ஊக்கம் இல்லாமல் இவர்களால் விளையாடி இருக்கவே முடியாது. புச்சிபாபு நாயுடுவின் மனதில் ஒரு பெரிய ஆசை என்னவென்றால் அவருடைய டீம் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு எதிர்த்து ஒரு பந்தயத்தில் விளையாட வேண்டும் என்று. ஆனால் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கோ இந்தியர்களை எதிர்த்து விளையாடுவது என்பதே ஒரு வெறுப்பான விஷயம். ஆனால் புச்சிபாபு நாயுடு அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை. மறுபடியும் தன்னுடைய கோரிக்கையை வைத்து 1903 அல்லது 4வது வருடம் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் சரி, இந்தியர்களுக்கு அகென்ஸ்டாக நாமும் விளையாடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் சில கண்டிஷன்களையும் வைத்தது. இந்தியர்களால் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பின் கிளப் ஹவுஸிற்குள்ளே வர முடியாது. அவர்களுக்கு உணவெல்லாம் வெளியிலே தான் கொடுக்கப்படும். அவர்களுக்கு தண்ணீர் பருக வேண்டுமோ இல்லாட்டா சிறுநீர் கழிக்க வேண்டும் என்றால் வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு தான் செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் கண்டிஷன்களை வைத்த பிறகு அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்தது. அதற்கு பிறகு வருடம் இந்தியன்ஸ் வர்சஸ் யூரோப்பியன்ஸ் என்கிற ஒரு மேட்ச் வருடம் நடந்தது. இதே 1908 வருடம் பிரசிடென்சி மேட்சாக வளர்ந்தது. அதாவது சென்னை மாகாணத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஒரு டீம், யூரோப்பியன் டீம், அதை எதிர்த்து ஒரு இந்தியன் டீம் விளையாட வேண்டும் என்று. இதற்கும் புச்சிபாபு நாயுடு அவர்களின் பங்குதான் பெரிதாக இருந்தது. ஆனால் அந்த மேட்ச் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திடீரென்று புச்சிபாபு நாயுடு அவர்கள் மரணமடைந்தார். அதனால் அவருடைய ஞாபகார்த்தமாகவே அந்த மேட்ச் டிசம்பர் மாதம் 1908 வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, ஜான்வரி மாதம் 1ஆம் தேதி 1909 வருடம் நடந்தது. அந்த நாட்களில் ஒரு பெரிய புயல் சென்னையை தாக்கியதனால் அந்த மேட்ச் கைவிடப்பட்டது. ஆனால் அது அடுத்த வருடத்தில் விளையாடப்பட்டது. இதுவே புச்சிபாபு நாயுடு ட்ரோஃபி என்று பிற்காலத்தில் ஒரு பெரிய ட்ரோஃபியாகவும் வளர்ந்தது. இந்த மேட்ச் நாளடைவில் பிரசிடென்சி மேட்ச் என்று பெயர் கொடுக்கப்பட்டு அது பொங்கல் சீசனில் விளையாட ஆரம்பித்தார்கள். அதுவே 1930களில் சென்னையின் பெயர் போன பொங்கல் சீரீஸ் டெஸ்ட் மேட்சுக்கு வித்தாக இருந்தது. உங்கள் எல்லோருக்குமே நினைவில் இருக்கும், பல வருடங்களுக்கு சென்னையில் டெஸ்ட் மேட்ச் நடந்தது என்றால் பொங்கல் சீசனில் தான் நடக்கும். அதற்கு ஆரம்பமே அந்த புச்சிபாபு நாயுடு அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த ட்ரோஃபியும் அந்த டோர்னமெண்ட்டும் தான். நாளடைவில் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் இந்தியர்கள் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதோடைய ஆரம்பம் புச்சிபாபு நாயுடுவுடைய ஊக்கம்தான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவில் ஒரு சிஎஸ்கே டீம் இங்கு இருப்பதோ இல்லாவிட்டில் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் மேட்ச் நடப்பது என்றால் அது எல்லாவற்றிற்குமே ஆரம்பம் அந்த நேட்டிவ் 11 அந்த புச்சிபாபு நாயுடு அவர்கள்தான். இந்த தருணத்தில் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அது நம்முடைய கடமையாக ஆகிறது. இந்த நேட்டிவ் 11 டீமை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கைகளில் கிளவ்ஸ் போட்டு கொண்டிருந்தார்கள், கால்களில் பேட்ஸ் போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஷூஸ் போடாமலே விளையாடுவார்கள். அதை பற்றி ஒரு ஆங்கிலேயரை ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேட்டபொழுது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்தியர்களுக்கு காலில் இருக்கும் தோலெல்லாம் மாடு தோல் போல தான் இருக்கும், அதனால் யார்க்கர் போல் பண்ணால் கூட அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது என்று கூறியிருக்கிறார். அவர் யூரோப்பியன் மக்களுக்கு இந்தியர்களை பற்றி எப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கிறது என்று நமக்கு இதிலிருந்து தெரிய வருகிறது. அந்த நாள் எப்படி இருந்தது, இன்றைக்கு இந்தியாதான் கிரிக்கெட் உலகத்தையே ஆளுகிறது. எப்படி உலகம் மாறிவிட்டது, எப்படி வரலாறு மாறிவிடுகிறது பாருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்தது என்றால் இதை லைக் செய்யவும்,
உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். வரும் வாரங்களில் மறுபடியும் சென்னையுடைய வரலாறிலிருந்து சில எபிசோட்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வருகிறேன். வணக்கம்.